வாங்க வாங்க இன்றைக்கி ஆயத்தி கிச்சனில் உருளைக்கிழங்கு பொரிச்சு புளிக்குழம்பு வைக்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரமே செஞ்சிடலாம். வாங்க. இப்போ அதுக்கு நான் 1 டீஸ்பூன் சோம்பை நல்லா வறுத்து அது பொடி பண்ணி வச்சுக்கிறேன். 2 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய், அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சின்ன சீரகம், அது கூடவே 1 டீஸ்பூன் வெந்தயம், 3 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். அது கூடவே 10 பல்லு பூண்டை சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு சின்ன பல்லு பூண்டு கிடைச்சாலும் சூப்பர் தான். அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடுசாக நறுக்கி சேர்த்துருங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பூண்டு கொஞ்சம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம், உங்களுக்கு வேணால் சின்ன வெங்காயம் 1 கப் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகா சேர்க்குறேன். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நம்ம வெங்காயத்தை வதக்க போகிறோம். பெருங்காயப்பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சின்ன சீரகத்தூள். இதெல்லாம் நல்லா இந்த மசாலா வாசனை போக மிக்ஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நான் ஒரு எலுமிச்சை அளவு சைஸு புளி எடுத்து நல்லா கரைச்சி 1 கப் அளவுக்கு கரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மசாலாவோட வாசனை, புளியோட வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், செம்மையாக தயாராகிடுச்சு. இப்போது நம்ம மெயினான கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் ப்ரௌன் சுகரோ இல்லை வெல்லம் இருந்தால் வெல்லம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வெட்டி பொரிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப பொரிக்க வேணாம், டீப் ஃப்ரை போவேணாம். இந்த மாதிரி லைட்டாக பொரிச்சு வச்சுட்டு அதையும் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நான் 2 குழிக்கரண்டி தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் இது கண்டிப்பாக. அது கூடவே இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக உப்பு பார்த்துட்டு சேருங்க. இப்போ மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம். குழம்பு முடிஞ்சிருச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இறக்கும்போது பொடிச்சு வச்ச சோம்பு பொடி 2 டீஸ்பூன் சேருங்க. செம்மையாக வாசனையும் இருக்கும், ஜீரண சக்திக்கு நல்லது. அதோட கொஞ்சம் கொத்தமல்லி தழைகள் சேர்த்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் லைட்டாக மேலே, ஓகேவா? அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, அது கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த கிரேவியை நீங்கள் செம்மையாக இட்லி கூட, தோசை கூட, சப்பாத்தி கூட, வெள்ளை சாதத்து கூட எல்லாம் தூளாக சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். வரட்டா?